வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 பார்க்க போகிறோம். இன்பத்தமிழ். நம்ம தாய்மொழி தமிழை தமிழ் இலக்கியங்களில் போற்றி எழுதியிருக்காங்க. தமிழ் வணக்கங்கிறது இப்போ இருக்க இலக்கிய மரபாக மாறிடுச்சு. ஏன்னா எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஃபஸ்ட்டு தமிழ் இயல் 1 தமிழை பற்றி தான் பாடமாகவே வருது. நம்ம தமிழில் எது ஆரம்பித்தாலுமே ஃபஸ்ட்டு தமிழுக்கு நம்மளோட மொழிக்கு வணக்கத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறோம். அதுதான் மரபுன்னு சொல்கிறாங்க. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை செல்லமாக கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். இப்போ பாட்டுக்குள்ளே போகலாமா? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன், சுடர்தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தின் வாள். நல்லா இருக்குல்ல பாடும்போதே? தமிழோட சிறப்பு அதுதான். இந்த பாடலை எழுதினவங்க பாரதிதாசன். 5ஆம் வகுப்பு தமிழில் தமிழின் இனிமையும் பாரதிதாசன் எழுதியிருக்காங்க. இப்போ நூல்வழி பார்க்கலாமா? பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்ரத்தினம். இது நம்ம 5ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கோம். அவர் பாரதியார் மேலே இருக்க பற்றால் அவரோட பேரை பாரதிதாசன் மாற்றிருக்காரு. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இதை பற்றிலாம் அவர் பாடியிருக்காரு. இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களெல்லாம் அவரோட பாடலில் இடம்பெற்றிருக்கும். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். அதனால இவர் புரட்சி கவின்னு சொல்லுவாங்க. கவி அப்படின்னா கவிஞர்னு அர்த்தம். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். பாவேந்தர் அப்படின்னா பா அப்படின்றது பாடல், வேந்தர் அப்படிங்கிறது அரசருக்கு சமம். பாவேந்தர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாங்க. இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடல் பாரதிதாசன் கவிதைகள்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கில் தமிழ்ங்கிற தலைப்பில் இந்த இன்பத்தமிழ்ங்கிற கவிதையை கொடுத்துருக்காங்க. இப்போது தமிழுக்கு பாரதிதாசன் அவர்கள் என்னென்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? அமுது, நிலவு, மனம், பால், வான், தோல், இந்த மாதிரிலாம் தமிழுக்கு பேர் வச்சு புகழ்ந்து கவிதை எழுதியிருக்காங்க பாரதிதாசன். இப்போது இந்த பாட்டோட பொருள் பார்க்கலாமா? பாடலின் பொருள்: தமிழுக்கு அமுது என்று பெயர். அமுது அப்படின்னா சாப்பாடு. நம்ம சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும். அந்த உயிருக்கு நேரானது தான் தமிழ், எங்கள் தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு நிலவுன்னு பேர். இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. அதாவது நம்ம தண்ணி இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நீர் நமக்கு குடிக்கிறதுக்கும் தேவை, நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கும் தேவை, எல்லாத்தையும் விளைவிக்கிறதுக்கும் தேவை. நீர் நம்மளோட அடிப்படை தேவை. அது தமிழ் நமக்கு நீர் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. தமிழுக்கு மனம் என்று பெயர். மனம் அப்படிங்கிறது வாசனை. அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர். எங்கள் வாழ்க்கைக்காக நாங்களே உருவாக்கின ஊர் தான் எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் நாங்கள் இளமையோடு இருப்பதற்கு காரணமான பால் போன்றது. பால் நம்ம குடித்தோன்னா எப்பவும் இளமையாகவே இருக்கலாம் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு அது கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். புலவர்கள்னால் இந்த மாதிரி கவிதை எழுதுகிறவங்க, பாடுறவங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு வேல் ஒரு கருவி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. தமிழ் எங்களுக்கு வானம் மாதிரி. அந்த வானத்தோட எல்லை அளவுக்கு நாங்கள் உயர்ந்துக்கிட்டே போவோம் தமிழ் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. அந்த இனிமையான தமிழ் எங்களுக்கு எவ்வளோ சோர்வு இருந்தாலும் அதை போக்கிட்டு தேன் மாதிரி நல்லா புத்துணர்ச்சி ஆக்கிறது அந்த தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. எங்களோட அறிவுக்கு துணையாக நிற்கிறதே எங்கள் தமிழ் தான். எங்கள் தோல் மாதிரி எங்கள் தமிழ் எங்களுக்கு
தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். நாங்கள் எழுதுகிற கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். வைரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப கடினமானது, இது உறுதியாக இருக்கும். அந்த மாதிரி வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாட்டோட பொருள்.